நம்ம ஊர்ல எப்படி தீபாவளி, பொங்கல்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுவோமோ, அதே மாரி அக்டோபர் லெவல்ல ரொம்ப முக்கியமான நாள் கனடால அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தேங்க்ஸ் கிவிங் டே தான். நான் அதோட ஒரு ஈவென்ட்க்கு தான் வந்திருக்கேன். இந்த தேங்க்ஸ் கிவிங் டேக்காக சூப்பரா ஒரு ஈவென்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுதான் நம்ம மெகா ஃபெஸ்ட். இது ஒரு ஹோல்சம் ஈவெண்ட்ங்க. இங்க இல்லாததே நாங்க பார்க்க முடியாது. டான்ஸு, பாட்டு, ஸ்கிட்டு அது இதுன்ட்டு இது மட்டும் இல்லாம ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் வேற போட்டிருப்பாங்க. யாரெல்லாம் கனடால வந்து ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கீங்க, இல்ல பெரிய பிசினஸ் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து அத இன்னும் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா இந்த ஈவெண்ட் வந்து நெக்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஃபேஸ் பெயிண்டிங், மெஹந்தி அது இதுன்னு நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் கேர்ள்ஸ்க்காகவே எஸ்பெஷலி நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி, அதுக்கப்புறம் வந்து காஸ்மெட்டிக்ஸ், தென் ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட ஸ்டாலுங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாமே ஒரே இடத்துல அழகாக நம்ம ஜாலியாக எல்லா ஷோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு ஷாப்பிங்கும் முடிச்சிடலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஈவெண்ட். அண்ட் இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிங்க. யாரெல்லாம் வந்து புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யாரெல்லாம் வீட்டிலேருந்து ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரே இடத்துல ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். பிகாஸ் இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருந்தது. ஸ்டால்ஸ் மட்டும் கிடையாதுங்க, பெர்ஃபார்மர்ஸும் வந்து கொஞ்சம் கூட கேப் விடாமல் அடுத்தடுத்து ஏகப்பட்ட பெர்ஃபார்மன்ஸ் வந்து போயிட்டே இருந்தது. டான்ஸாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், ப்ரொஃபஷ்னல் சிங்கர்ஸ் வந்து பாடி கலக்கிட்டாங்க. பயங்கர ஜாலியாக செம ஃபன் ஃபில்லிங்காக இருந்தது. அண்ட் யாரெல்லாம் இந்தியா போக முடியாமல் இங்கே இருக்கீங்களோ, ஐ மீன் வெக்கேஷனுக்கு போக முடியாமல் கனடாலேயே இருக்கீங்களோ, அவங்களுக்கும் இது ஒரு செம ஆப்பர்ச்சுனிட்டி. பிகாஸ் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஜுவல்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கான ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், சாரீஸாக இருக்கட்டும், இந்தியன் வேர்ஸ் எல்லாமே இங்கே கிடச்சிது. அதுவும் நல்ல ஆஃபரில் டிஸ்கவுண்ட்ஸ்லேயும் போட்டிருந்தாங்க. பார்க்குறதுக்கும் கலர்ஃபுல்லாக இருந்தது. ஸோ எனக்கு பார்க்கும்போது நிறைய பேர் யாரெல்லாம் வந்து வீட்டிலேருந்து ஏதாவது பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே இது ஒரு ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. பிகாஸ் அவங்க எல்லாருமே அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ரீட்டைல் ஷாப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருந்தது. இப்போ தங்க விற்கிற வேலையில் எல்லாமே நம்ம வந்து இந்த கோல்டு கவரிங் தான் போடுற மாதிரி இருக்குது. அண்ட் வி கேன் வேர் வாட் எவர் டிசைன் வி வாண்ட். லைக் கோல்டில் அந்த அளவுக்குலாம் நம்மளால் வாங்க முடியாது. ஸோ என்னவே வேண்டாம், அவ்வளோ ஷாப்ஸ் இருந்தது ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிக்கு. மொத்தத்தில் தேங்க்ஸ் கிவிங் டே செம ஃபன் ஃபில்லிங்காக சூப்பராக போச்சு. அண்ட் வியூவர்ஸ் யாரெல்லாம் லோக்கல்லேருந்து பார்க்குறீங்களோ, ஷேஷ் பூட்டிக்கில் வந்து நல்ல ஆஃபரில் சாரீஸ் எல்லாமே போயிட்டுருக்கு தீபாவளிக்காக. கண்டிப்பாக அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஷி ஹாஸ் ஒண்டர்ஃபுல் கலெக்ஷன்ஸ். கண்டிப்பாக அவங்களோட இன்ஸ்டா ஐடி நான் வந்து கீழே பிங்க் பண்ணுறேன். இதெல்லாம் இருந்து சாப்பாடு இல்லைன்னா இப்படி சாப்பாடு இருந்தாங்க. எல்லா விதமான ஃபுட்டும் இருந்தது. வெஜ், நான்வெஜ், கரும்பு ஜூஸ் முதற்கொண்டு எல்லாமே இருந்தது. செம்மையாக என்ஜாய் பண்ணோம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கனடா பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Bye bye, see you on next video.